Hey guys, welcome back to our channel. ஸோ டுடே வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜாக்ரஃபி டாபிக், அதாவது சிவிக்ஸ் டாப்பிக்கில் borrowed பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே டாப்பிக்கில் வந்து கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், அதோட எப்படி டெரைவ் பண்ணாங்க, அதோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ டுடே வந்து borrowed பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ நேற்று வந்து அந்த டிஸ்கஸ் பண்ணதில் வந்து சில கான்ஸ்டியூஷன் வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து உருவிருப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுதான் இன்றைக்கி அதை பற்றியே டீட்டெயிலாக பார்க்க போகிறது தான் இன்றைக்கி borrowed பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன அஜெண்டாலாம் பார்க்க போகிறோம்னா, லைக் என்னென்ன ஆக்ட், லைக் சம் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், அந்த பிரின்சிபல்லாம் எந்தெந்த நாட்டிலேருந்து பர்டிகுலராக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து உருவியிருக்கோம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். தென் அட் த எண்டு வந்து எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி 1957 வந்து ராபர்ட் கிளைவ் தான் முதல்ல உள்ளக்கு வந்திருக்காரு இந்தியா கிட்டேருந்து. ஸோ அவர் உள்ளக்கு வரும்போது அவர் என்ன கவர்மெண்ட்டோட அஃபிஷியல்னால் கவர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் தான். ஸோ அவர் வந்து உள்ளக்கு வரும்போது சிராஜ் உட் டவுலாங்கிறது தான் முதல்ல ஒரு நவாபு அவரோட ரூலில் இருந்தாங்க. அந்த ரூல் கூட அலையன்ஸாக வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ட்டு வந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து நிலைநாட்டியிருக்காங்க. லைக் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1972 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நவாப்புக்குள்ளே அந்த ஷேர்ஸ், அந்த கண்ட்ரோலில் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. லைக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரெவென்யூவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவும் நான் வச்சுக்கிறேன், பதிலாக நீங்கள் வெறும் பப்பட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு நவாப்புக்குள்ள எல்லா கண்ட்ரோலையும் எடுத்துகிட்டு நவாப்புக்கு பேருக்கு மட்டும் அந்த நவாப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நவாப் வந்து நிசாம் உத் தௌலா தான் இருக்கார். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சிராஜ் உத் தௌலா இருந்தாங்க இன் 1972. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, வாரன் ஹஸ்டிங்ஸுன்ட்டு இவங்க தான் முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் பெங்கால்ன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி என்னென்னா, பெங்காலுங்கிறது தான் இந்தியாவோட ஹெட் கேபிட்டல்ஸ் மாதிரி இருந்திருக்கு. ஸோ வாரன் ஹஸ்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் பெங்காலுன்ட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ 1933 வந்து ரெகுலேட்டிங் ஆக்டுன்னு கொண்டு வந்து அவங்க வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்ன்ட்டு ஒன்று வந்து உருவாகியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன உருவாகியிருக்காங்கன்னா, இந்த கவர்னர் ஜென்ரலால் எல்லா பிரிட்டிஷ் வந்து எந்தெந்த டெரிட்டரிஸ்க்கெலாம் கவர்ன் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதுதான் இவங்களோட ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1984 வந்து இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டுன்னு கொண்டு வந்து இது ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி வெறும் பெங்காலில் மட்டும் இருந்த இவங்க வந்து ஃபுல் இந்தியாவிலேயும் வந்து எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற டெரிட்டரிஸ்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஸோ நாடளவில் வந்து 1993 இருக்குது, 1813 ஆக்ட் இருக்குது, 1833ங்கிற 3 சார்ட்டர் ஆக்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4, 1793, 1830, 1833 அண்ட் தென் 1853. ஸோ இவங்க எல்லாமே சார்ட்டர் ஆக்ட் தான். 1857 இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே சார்ட்டர் ஆக்ட் வந்து கொண்டு வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. லைக் அவங்க என்னென்ன கண்ட்ரோல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் 1958 வரைக்கும் இந்த சார்ட்டர் ஆக்ட் போயிருக்கு. ஸோ இதுக்கோட ஹெட்டாக இருந்தது வந்து வைஸ் ராய் தான் இதுக்கு ஹெட்டாக இருந்தது. ஸோ இத்தனை சார்ட்டர் ஆக்ட் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டண்டான ஆக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மார்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் படி என்னென்னா, இவங்க வந்து இந்த வைஸ் ராய்க்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சில் கீழே ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்குது. ஸோ இந்த லெஜிஸ்லேஷன் வந்து என்னென்னா 2 பார்ட்டாக இருக்குது. லைக் சென்ட்ரலில் ஒரு லெஜிஸ்லேஷன் கேங்கும், லைக் இன்னொன்று ப்ரொவிஷன் ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு கேங்கும் இருக்குது. ஸோ இந்த லெஜிஸ்லேஷன் கவுன்சிலில் வந்து 16 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஃபுல் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது 5 பார்ட்டில் வச்சுருக்காங்க. லைக் பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, யுனைடெட் ப்ரொவிஷன்ட்டு 5 பார்ட்டில் வச்சுருக்காங்க. இந்த மொத்த பார்ட்டில் மட்டுமே 15 மெம்பர்ஸ் இருக்குது. மொத்தமாக அவங்க வந்து இதுதான் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா லோக்சபா ராஜ்யசபாவாக மாறுது. ஸோ இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் பெங்கால், மெட்ராஸ், பாம்பே, யுனைடெட் ப்ரொவிஷன்.
ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நாளடைவில் வந்து பஞ்சாப், பர்பா, அஸ்ஸாம் 30 மெம்பர்ஸ்ன்னு ஈச் இதாகுது. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் படி என்ன கொண்டு வராங்கன்னா, லெஜிஸ்லேஷன் வந்து சென்ட்ரலில் ஒன்று, ப்ரொவிஷனில் ஒன்று அப்படின்ட்டு கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டில் லெஜிஸ்லேஷன் வந்து சென்ட்ரலி ஒன்று, ப்ரொவிஷனில் ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே 4 கைண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இதில் அடங்குவாங்க, இந்த லெஜிஸ்லேஷனில் அடங்குவாங்க. அந்த 4 வந்து எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸு, நாமினேட்டட் அஃபிஷியல் மெம்பர்ஸு, நாமினேட்டட் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸு, எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ்னால் யாருன்னா, அந்த கவர்னர் ஜென்ரலு, அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கவங்கலாம் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸில் வருவாங்க. இந்த நாமினேட்டட் ஆஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் யாருன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு, கவர்னர் ஜென்ரலால் நாமினேட் பண்ணவங்க. அதே இது நாமினேட்டட் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னால் கவர்னர் ஜென்ரலால் நாமினேட் பண்ணப்பட்ட நான் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஸோ எலெக்டட் மெம்பர்ஸுங்கிறது வேரியஸ் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எலெக்ட் பண்ண பர்சன்ஸ். ஸோ அவங்கெல்லாமே எலெக்டட் மெம்பர்ஸில் வந்து வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸில் என்னென்னா, சேம் லோக்சபா ராஜ்யசபா மாதிரி தான். இப்போ ப்ரொவிஷன் இருக்காங்க, ப்ரொவிஷன் சென்ட்ரலு ப்ரொவிஷன். ஸோ வந்து என்னென்னா, சென்ட்ரலில் இருக்கிற பர்சனால் ப்ரொவிஷனில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்ட்டு சென்ட்ரல் ப்ரொவிஷனுக்கு அந்த ஒரு இருக்குது, சக்தி இருக்குது. அதனால் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் கவுன்சில் வந்து யாரெல்லாம் நாமினேட் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்களோ ப்ரொவிஷன் சைடில் அவங்க வந்து போட்டுக்கலாம், எலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலெக்டட் மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கலாம்னா, லைக் ப்ரொவிஷன் கவுன்சிலில் லேண்ட் பாடிஸு, சேம்பர்ஸு, லேண்ட் லார்ட்ஸ், யூனிவர்சிட்டி, ட்ரேடர்ஸ் கமிட்டி, முஸ்லிம்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ப்ரொவிஷனல் கவுன்சிலில் இருக்கலாம். இந்த ப்ரொவிஷன் கவுன்சிலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே அதாவது சென்ட்ரல்லேருந்து எலெக்ட் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இன் டோட்டல் நான் எலெக்டட் மெஜாரிட்டி தான் நிறையவே இருப்பாங்க. இந்தியன்ஸ் ஆர் கிவன் மெம்பர்ஷிப் அட் த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கே தான் முதல்ல இந்தியன்ஸுக்குன்ட்டு கொஞ்சம் பேரை விட்டுருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த கவுன்சில் பை இந்த எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ இவங்க மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் மட்டும் இதுக்குள்ளே வரலாங்கிற கொஞ்சம் எபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம், அந்த லெஜிஸ்லேஷனில் வந்து சென்ட்ரல் ப்ரொவிஷன் ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஸோ ரெண்டாக பிரித்த இடத்துல வந்து இங்கே இருக்க முஸ்லீம்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்டாக எலெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி முஸ்லீம் மட்டும்தான் அவங்க இருக்க ரெப்ரசன்டேட்டிவை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சக்தி முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இருக்குது இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டில். ஸோ இவங்க வந்து அவங்க என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் பட்ஜெட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, லைக் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு, சம் கொஸ்டின்ஸு கவர்மெண்ட் கிட்ட கேட்குறது, தென் ஃபாரின் பாலிசி, அதை பற்றிலாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் பட்ஜெட், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் முதல் இந்தியனாக சேர்ந்தது வந்து சத்யேந்திர பி சிங். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வைஸ்ராயில் எக்ஸிக்யூட்டிவ் கேங்கில் சத்யேந்திர பி சிங் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் மெம்பர்ஸு. இதுக்கப்புறம் 2 இந்தியன்ஸ் வேறு ஜாயின்ட் ஆனாங்க. எதுக்குன்னா செக்ரட்டரி கவுன்சிலாக, அந்த ஸ்டேட்டோட செக்யூரிட்டி கவுன்சிலாகவே மாறுறதுக்கு 2 இந்தியன்ஸ் கூட அதுக்கப்புறம் நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்த்தோம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதுக்கு இன்னொன்று ஒரு பேர் வந்து மாண்டெகோ கிளைம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். ஸோ இந்த இந்தியன் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி நம்ம என்ன பார்த்தோம்னா, அது வந்து சென்ட்ரல் ப்ரொவிஷன் இருக்குது, ப்ரொவிஷனில் வந்து லோயர் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு சொன்னோம். இப்போது அந்த ப்ரொவிஷனில் வந்து ரெண்டாக பிரித்து அதை பற்றி ஆக்ட் போடுறது தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டில் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, லைக் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸ்னும் மினிஸ்டர்ஸ்னும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 கேங்குக்கும் வந்து லீடராக கவர்னர் வச்சுருக்காங்க. அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் திஸ் ப்ரொவின்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 2 லிஸ்ட்டு இருக்குது. ஒன்று வந்து ரிசர்வ்டு லிஸ்ட்டு, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட். ஸோ இந்த ரிசர்வ்டு லிஸ்ட்டில் வந்து கவர்னரு, கவுன்சிலர்ஸ்லாம் இருப்பாங்க. வேறு ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே
அதாவது ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸு, ஃபினான்ஸு, இரிகேஷன், லேண்ட் ரெவன்யூஸ் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேறு ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட், அதாவது மினிஸ்டர் இருக்கிற அவங்க வந்து என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட லோக்கல் பார்ட்ஸான எஜுகேஷனு, ஹெல்த்து, இண்டஸ்ட்ரி, பப்ளிக் ஒர்க்கு, ரிலீஜியஸ், என்விரான்மெண்ட் அதை பற்றி சம்மந்தமாகலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 வந்து இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ்லாம் வந்து கொஸ்டின் கேட்க உரிமை இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு உரிமை கிடையாது. ஸோ இவங்க வந்து அதுக்கு உரிமை இருக்குது. அதே சமயம் அவங்களுக்கு பட்ஜெட்டில் ஓட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 25% அந்த பட்ஜெட்டில் இருக்க 25% மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ரெஸ்ட் இருக்க 75% வந்து அவங்களோட இதுதான் உரிமை தான். லைக் இதுக்கு முன்னாடி ஓட்டே போட முடியாது. பட் இப்போ வந்து அந்த 25% ஆஃப் பட்ஜெட்டில் வந்து நம்மளால் ஓட்டு போட முடியும். ஸோ ஒன்ஸ் இது வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படி அமெண்ட் பண்ணுவாங்கன்னா பில் பாஸ் பண்ணி ஹவுஸ்க்கு 2 ஹவுஸ், அதாவது லோக்சபா, ராஜ்யசபான்ட்டு இருக்க மாதிரி ப்ரொவிஷனும் சென்ட்ரல் கிட்டேருந்தும் அமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது லாவாக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து என்னென்னா ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா இன் லண்டன்கிற ஒரு பொறுப்பையும் இவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டுன்ற 2 ஆக்ட் பார்த்தோம். ஸோ இப்போ இருக்க 3வது இதுக்கு பேர் தான் சைமன் கமிஷன். ஸோ சைமன் கமிஷன் வந்து 1930 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் என்ன கவுட்டு அந்த ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சைமன் கமிஷன் ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன்ஸ் எல்லாம் இவங்க கவர்றதுக்காண்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆக்டில் டயார்கின்னு 2 இருக்குது. லைக் ப்ரொவிஷன், சென்ட்ரல்னு இருக்குது. ஸோ அந்த டயார்கி மட்டும் வேண்டாம், நம்ம வந்து 2ஆக சேர்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு சொல்லி இந்தியன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறாங்க. லைக் அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா அபாலிஷன், டயார்கியை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லா இடத்துலையுமே ரெப்ரசன்டேட்டிவாகவே வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸையும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த கமிஷன் தான் நாளடைவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுன்ட்டு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க, லைக் பிரிட்டிஷ்காரங்க. பட் இந்தியன்ஸ் வந்து இதை பாய்கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் அகெயின் சேம் தான், நம்மளை வந்து அவங்க கவர்ன் பண்ணுறதுக்காண்டி புது ரூல்ஸ் சொல்லி அவங்க வராங்க. ஸோ இப்போ சைமன் கமிஷன் வந்து நாளடைவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டின்னு வருது இன் 1935. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்க 70% வந்து இப்போ இருக்க இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 70% மட்டுமே இருக்குது. ஸோ இவங்க வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த இருக்க எந்த இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் இந்தியன்ஸும் ப்ரைஸ்லி ஸ்டேட்ஸுன்னு 2ஆக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மறுபடியும் என்ன தான் சொல்கிறாங்கன்னா சென்ட்ரும் ப்ரொவிஷனுமாக 2ஆக பவரை டிவைட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து ஃபெடரல் லிஸ்ட்டெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, ப்ரொவிஷன் வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட்டு, இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டெல்லாம் 2மே பார்த்துப்பாங்க. லைக் சென்டரும் பார்த்துப்பாங்க, ப்ரொவிஷனும் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து ப்ரொவிஷனுக்கு ஒரு நல்ல இதாக கொடுத்துட்டு, ஸோ ப்ரொவிஷன் லெவலில் மட்டுமே இந்த டயார்கியை வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. பட் சென்ட்ரல் லெவலில் இவங்க எடுக்கலை. ஸோ ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இந்த டயார்கி வந்து ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் மட்டும்தான் அபாலிஷ் பண்ணியிருக்காங்களே தவிர ஃபெடரல் லிஸ்ட்டில் வந்து இவங்க அபாலிஷ் பண்ணல. ஸோ டயார்கி வந்து சென்ட்ரலில் இப்போ கொண்டு போயிட்டாங்க. சென்ட்ரலில் வழக்கம் போல் தான் ரிசர்வ்டு, ட்ரான்ஸ்ஃபர்டு 2 வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் வந்து பை கேமரல்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பார்ட்டு, லைக் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவிஷன், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு 2 பார்ட்டாக இந்த பை கேமல் ஃபெடரல் லெஜிஸ்லேட்டரில் வச்சுருக்காங்க. இந்த ஃபெடரல் அசம்பிளி வந்து 2ஆக வச்சுருக்காங்க, லைக் லோயர் ஹவுஸ், சென்ட்ரல், அப்பர் ஹவுஸ்ன்ட்டு. அதுதான் நாளடைவில் என்னதாக ஃபார்ம் ஆகுதுன்னா லோக்சபா, ராஜ்யசபான்னு ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபெடரல் அசம்பிளிங்கிறது தான் லோயர் ஹவுஸும், அப்பர் கவுன்சிலுங்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸும். ஸோ இவங்களுக்கு இந்த 2 ஹவுஸுக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ், அதாவது எலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் மைனாரிட்டிக்குன்னு இந்த பர்சன், உமன்ஸ்க்குன்னு இந்த பர்சன், டிப்ரெஸ்ட் கிளாஸுக்குன்னு இந்த தனித்தனி எலக்ட்ரேட் பர்சனு தனியாக நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ இப்போ தான் ஃபெடரல் கோர்ட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க டெல்லியில் வந்து. ஆஃப்டர் இந்த ப்ரொவிஷனுக்கும் சென்ட்ரலுக்கும் சண்டை வருதுங்கிற மாதிரி. ஸோ பொதுவாக ஒரு ஃபெடரல் கோர்ட்டை வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் மேலும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ கோர்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தென் ரயில்வே அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அத்தாரிட்டி வந்து ஃபுல்லாக இந்தியன் ரயில்வேஸாக கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கை எடுத்துட்டாங்க, அது வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபெடரல் ப்ரொவிஷனும் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கமிஷன் உண்டாக்குறாங்க. ஸோ இந்த ஆக்ட் தான் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. இந்த கான்ஸ்டியூஷனல் இந்தியா வந்து நாளடைவில் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆக்டுன்ட்டு பிரியுது. லைக் பேர் மாற்றப்படுறாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே 70% வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரூல்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து எத்தனைன்னா 448 இருக்குது. அது வந்து 22 பார்ட்ஸுன்னு சொன்னோம். அந்த 22 பார்ட்ஸை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ட்ரிக்ஸு தான் இந்த ட்ரிக்ஸ். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். லைக் யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் யூஎஸ் டு யூபி டு மெட் சைல்ட் ஆஃப் சிம் அண்ட் ரீட்டா. ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட் ஸோ ஒன்லி ஈட் மேகி as டேஸ்டி ஸ்நாக். ஸோ இந்த வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு வேர்டெல்லாம் எடுத்து, ஸோ இத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்ஸு, அதாவது இந்த கான்ஸ்டியூஷனோட 22 பார்ட்ஸு. ஸோ இந்த வந்து 22 பார்ட்ஸ் அண்ட் தென் 12 பிரின்சிபல்ஸ்னு பிரிச்சுருக்காங்க நம்ம சொன்னோம். இந்த 12 பிரின்சிபல்ஸை வந்து ரிமெம்பரம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் தான் இந்த டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து டீனா டெரிட்டரி, சீனா எமிலிமெண்ட். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பிரின்சிபல்ஸோட பார்ட், லைக் 12 பிரின்சிபல்ஸோட பார்ட். ஸோ இது வரைக்குமே இந்தியாவுக்குள்ளே இருக்க அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி படித்தோம். ஸோ இப்போ வந்து பாரோடு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் படிக்கலாம். லைக் எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன உருவிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் கிங்டம் வந்து அவங்களோட ரூல் ஆஃப் லா, ஸ்பீக்கர் வந்து லோக்சபாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எழுதுறது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி அந்த 2 லோக்சபா, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு 2ஆக பிரிக்கிறது, அது எல்லாமே இந்த யுனைடெட் கிங்டம்லேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த லோயர் ஹவுஸஸில் தான் மோர் பவர்ஃபுல் ஃபார் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பாக இருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து என்னென்னலாம் உருவிருக்காங்கன்னா, லைக் ரிட்டன் கான்ஸ்டியூஷனு, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, ப்ரீஆம்பிள், இண்டிபெண்டன்ஸு, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷனு, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் நோன் அஸ் பிரசிடென்ட்டு. ஸோ இது எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து உருவிருக்காங்க. தென் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ யூஎஸ்எஸ்ஆர் வந்து அந்த டைமில் வந்து அதோட பேர் ரஷ்யன் ஃபெடரேஷன் 1918 வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் 5 இயர் பிளான்ஸும் யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்காங்க. தென் எமர்ஜென்சி, ஜெர்மனிலேருந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எடுத்திருக்காங்க. கனடாலேருந்து அந்த ஸ்கீம் ஆஃப் ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டரும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவரு சென்டருக்கும் ஸ்டேட்டில் வந்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டுன்னு அப்பாயிண்ட் பண்ணுறதும் கனடாலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அயர்லாண்டில் வந்து கான்செப்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது எடுத்திருக்காங்க. ஸோ அயர்லாண்டே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஸ்பெயின்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா ஈக்குவலிட்டி, ரிப்பப்ளிக், ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி, சோவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, ஃபேட்டர்னிட்டி எல்லா ஐட்டியுமே ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. தென் ஆஸ்திரேலியாவிலேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டும் ஜாயிண்ட் சீட் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுங்கிற அந்த இதையுமே ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து 10 MCQs பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்ட் ஆஃப் 1909 தான் இந்த ஆக்ட் ஆஃப் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் கமிஷன் submitted a report on electorate that influenced the Government of India Act 1935. ஸோ இதுக்கு வந்து லோத்தியன் கமிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து when the division of powers was made into 3 categories for the first time and became the later basis of the constitution.
ஸோ இதுக்கு வந்து ஆக்ட் ஆஃப் 1935 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்மெண்ட் ப்ரொபோஸ்ட் எ ஃபெடரேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு இட் அபாலிஷ்ட் டயார்கி அட் த சென்ட்ரல் லெவல். ஸோ சென்ட்ரல் லெவலில் வந்து அந்த டயார்கி எடுக்கவே இல்லை. ஸோ டிவிஷன் ஆஃப் பவர் இன்டு டூ லிஸ்ட்டு ஃபெடரல் ப்ரொவிஷன், இதுவும் தப்பு, லைக் சென்ட்ரல் ப்ரொவிஷன் மாதிரி எடுத்தாங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் த பிரின்ஸ்லெட் ஸ்டேட்ஸ் டு த எலக்டர்ஸ் வேர் எலெக்டட். ஸோ அது எதுவுமே எலெக்டும் பண்ண முடியாது, அவங்க ஃபுல்லாக அவங்களே தான் கொடுத்தது தான். ஸோ ஒன்லி தான் ஆன்சரு. ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆஃப் Government of India Act 1935 which of the example of the ultimate authority of the British government. ஸோ இவங்க வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ஓவர் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ விச் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் டேக்கன் ஃப்ரம் தி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து யூஎஸ்ஏல வந்து 2 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மாதிரி எடுத்துப்பாங்க. பட் இந்தியாவில் வந்து ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் ஆக்ட் தான். தென் ப்ரொசீஜர் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி, இது வந்து யூஎஸ்ஏ, ஏன்னா யூஎஸ்ஏலேருந்து தான் சாரி இதுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஆன்சர். இங்கேருந்து தான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனுங்கிறத எடுத்தாங்க. ஸோ கான்செப்ட் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டேக்கன் ஃப்ரம் கான்செப்ட் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒன்ஸ் அகெயின் நம்ம ஆன்சரை பார்த்துப்போம். ஃபெடரல் சிஸ்டம் வந்து கனடாலேருந்து எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் விச் கண்ட்ரி த கான்செப்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேக்கன். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா யூஎஸ்ஏ கிட்டேருந்து தான் பிடிங்கிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னாலே ஜெர்மனி தான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ கைஸ். டுடே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஏதோ தடுமாறி பார்த்தோம். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், பாய்.